சாயங்கால வேளையிலே அழைத்து வந்து குடும்பமாக பங்கு பெறுங்கள். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், எவ்வளவு நாள் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு குடும்பமாக கால் வைக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய சந்ததி ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால் நம்ம எல்லாரும் அதை மனதிலே வைப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். 112ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 112ஆம் சங்கீதம், எல்லாரும் அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், பினகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்ததினாலே நம்ம தாவீது அவனுடைய சந்ததிக்கு நிரந்தரமான அந்த ராஜ்யஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்ததை தான் அடிக்கடி நம்ம பேசிகிட்டே இருப்போம். பினகாசை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். ஆனால் பினகாசுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவும் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஈக்குவலாக. என்ன ஆசீர்வாதம்? அல்லேலூயா. என்னுடைய சன்னிதானத்திலே ஆசாரிய ஊழியத்தை, அது பிரதான ஆசாரிய ஊழியத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் கட்டளையிட்டேன் என்று அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தபடினாலே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அடிக்கடி தெரிந்ததான ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய பிள்ளை என்று மட்டும் போடவில்லை, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, இப்போ நம்ம ஒரு 50 வயசு அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பயந்தோன்னு தெரியும். இப்போ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயம் இல்லை. ஆனாலும் சில குடும்பங்களிலே அந்த பயத்தை வைத்து அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அதுதான் சரியானது. நம்ம பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்பானா ஒரு பயம் இருக்கணும், அம்மானா ஒரு பயம் இருக்கணும். அதே போல் தான் நம்ம அப்பா வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே நம்ம எந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் விளையாண்டுட்டு இருந்தாலும் புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. அல்லது அமைதியாக இருப்போம். அல்லேலூயா. அப்பா வீட்டில் இருக்கிறாங்கனாலே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்? அப்பா திட்டுவார், அப்பா அடிப்பார், அப்பாவுக்கு இது பிடிக்காது, அதனால் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு. இப்பவும் அப்படிப்பட்டவர்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்து தான் இருக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிக்காததை சொன்னால் கூட அமைதியாக இருப்பாங்க, ஒன்றும் எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் 1-2 வார்த்தையில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மரியாதை கலந்த பயம் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது. சிலர் வீட்டில் அண்ணம்மாருக்கு அப்படி பயப்படுவாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் பெரியவர்களுக்கு பயந்து நடக்கிறார்களோ, அதாவது அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை, அதாவது மரியாதை கலந்த பயம், அல்லேலூயா, வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு அதற்கு மேலாக நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து அவர் இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு தியாகம், நம்ம நரக ஆக்கினையிலிருந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதி. சின்ன ஒரு காரியம் தான், பய இந்து 4 வார்த்தை தான். அதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோன்னா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய வாழ்க்கை துணையும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் செய்யலை, கர்த்தருக்கு பயந்ததுனால ஏசப்பா தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, இந்த தப்பை நான் செஞ்சேன்னா உலகத்தில் எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, ஆனால் பரலோக தேவன் என்னை தண்டிப்பார், எனக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற மாட்டார், அதனால் நான் இந்த பாவத்தை விட்டு ஓடுகிறேன். அதனால் அவனுக்கு என்ன கிடைச்சது? சிறைச்சாலை கிடைத்தது. ஆனால் அந்த சிறைச்சாலை அவனுக்கு நிரந்தரம் அல்ல. அதுக்கப்புறமாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். இங்கே உள்ள எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் நான் சொல்கிறேன்,
நீங்கள் கர்த்தருக்கு பயந்தாலே போதும், பாவம் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அல்லேலூயா. ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பேசும்போது ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார், நான் பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன. அல்லேலூயா. என் சிந்தனையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வேதத்தை வாசிக்கிறத அவர் வாசிக்காததையும் பார்க்கிறாரு. நான் ஜெபிக்கிறதையும் பார்க்கிறாரு, ஜெபிக்காததையும் பார்க்கிறாரு. நான் பழிக்கு பழி வாங்குறதையும் பார்க்கிறாரு, பொறுமையாக இருக்கிறதையும் பார்க்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறாருங்கிற ஒரு பயத்தோடு நம்ம வாழ்ந்தோன்னா இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். எப்பவும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த வேத வசனத்தில் இதான் கட்டளை. அல்லேலூயா. இதில் மிகவும் பிரியமாக இருக்கணும். 1ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்து கர்த்தருக்கு பயந்து இதன்படி நம்ம நடக்க, கர்த்தருக்கு பயந்தாலே வேதத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டோம். வேதத்தை வாசித்தாலே நம்மளால் பாவம் செய்ய முடியாது. அப்போது இதில் நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நம்மை பாக்கியவானாக, பாக்கியவதியாக, பிளஸட் மேன் பிளஸட் உமன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷி, அதுதான் பாக்கியவான். அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அல்லேலூயா. பலத்திற்குனா இந்த ஸ்ட்ரென்த் அல்ல, இந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். உலக பிரகாரமான சரீர பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். கோலியத்து மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கிறதல்ல, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த பலன் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. அவர்கள் பூமியிலே உயர்ந்த இடங்களிலே இருப்பார்கள், அவர்கள் நல்ல படிப்பார்கள். அல்லேலூயா. நல்ல அவர்கள் வேலைக்கு செல்வார்கள், நல்ல சம்பாதிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம பெற்றோர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்திருந்தாங்கன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் ஆல்ரெடி வந்திருக்கும். இப்போ அது டபுள் மடங்காக நம்ம பிள்ளைகளுக்கு போகும். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்காதவர்களாக இருந்தாலும் நம்ம இப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும், அடுத்தது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்தாலே நம்ம செம்மையாக தான் வாழுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்ல, நம்ம வீட்டில் என்ன இருக்குது? நம்ம பீரோக்குள்ளே என்ன இருக்குது? நம்முடைய பேங்க்கு அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன இருக்கிறது? நம்முடைய சீக்ரெட் ட்ராயரில் என்ன இருக்குது? யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன இருக்கணுமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். ஆஸ்தியோட பத்திரங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும். ஐஸ்வர்யம்னா நம்ம வீட்டில் பொன் வெள்ளி நகைகள் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பேங்க்ல பணம் இருக்கணும். அப்போ நமக்கு இன்னும் இல்லாவிட்டால் நாம் இன்னும் என்ன காரியத்திலே கர்த்தருக்கு பயப்படலை, எவ்வளவு செம்மையாக வாழலை. நம்மளை ஆராய்ந்து பாருங்க. நம்ம ஆண்டவரை குறை சொல்றதை காட்டிலும் நம்ம எதில் குறைவாக இருக்கிறோம் என்று நம்மை நிதானித்து பார்ப்போம். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படணும், செம்மையான வழிகளில் நடக்கணும். நான் தான் சொல்லிட்டேன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பெரிய. அப்போ கர்த்தருக்கு பயந்து இந்த வேத வசனத்தை நேசிச்சா பாவம் செய்ய மாட்டோம், செம்மையான வழிகளிலே நடப்போம். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் பலத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கு நமக்கு பணம் பெருகினாலும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம, அதான் அவனுடைய நீதி. அல்லேலூயா. என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. சிலருக்கு பணம் வந்தோடனே அல்லேலூயா பெருமை வந்துடும். பணம் வந்தோடனே யாரும் நமக்கு நிகரில்லைன்னு வந்துடும். பணம் வந்தோடனே நான் எவ்வளோ திறமையாக இருக்கேன், நான் எவ்வளோ ஞானமாக இருக்கேன், நான் எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் எப்படி இந்த வியாபாரத்தை பண்ணுறேன், நான் எப்படி இந்த வேலையை பண்ணுறேன், நான் எப்படி அந்த நான்கிறதே வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவர் இல்லைனா நான் இல்லை, இப்படி நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் ஒரு குடும்பத்தோடு நான் பேசி கொண்டு இருந்தேன். அவங்க
காரியங்களை என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்க முடியாது, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இப்படி படிக்க முடியாது. அந்த அந்த வேர்டு தான் நமக்கு வரணும். அது வாயில் வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து நமக்கு வரணும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் போன்றதான சில பள்ளத்தாக்குகள் வரும், சில குறைவுகள் வரும். ஆனால் நமக்கு அந்த இருளிலே, அந்த குறைவுகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிச்சமாக வரும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற செம்மையானவர்கள் எப்படி இருப்பார்களாம், இரக்கமும் மன உருக்கமும் நீதியும், இறங்குகிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் அதிகமாக மன உருக்கமாக இறங்கல. உங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா? மற்றவர்கள் கஷ்டப்படுகிறத பார்த்து உங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா? இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அடுத்தது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களே நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாக வரும்போது நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அல்லேலூயா. அல்லது நமக்கு அவர்களுக்கு ஒரு கடன் கேட்டால் நாம் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கடன் கொடுங்க, ஆனால் திருப்பி வாங்க வேண்டாங்கிற அளவுக்கு கொடுங்க. அதாவது எனக்கு அவங்க 1 லட்சம் கேட்குறாங்க, என்னால் 1 லட்சம் கொடுத்தா அவங்க திருப்பி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், அது அவங்க திருப்பி தந்தால் நான் வாங்கிக்கிறேன், திருப்பி தரலைன்னா பரவாயில்ல. அல்லது ஒரு 25,000 கொடுக்குறேன். நம்முடைய திராணிக்கு தக்கபடி நாம் கடன் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். யாருக்கு ரொம்ப தேவைப்பட, அனாவசியமாக செலவு பண்ணுறவர்களுக்கு, லேவிஷாக செலவு பண்ணுறவர்களுக்கு அல்ல, ஒரு அத்தியாவசியமான தேவை உள்ளவர்களுக்கு நாம் இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இரக்கம் பாராட்டுகிறவர்கள் அது வேற, இது கடன் கொடுக்கிறது வேற. அவன் அப்படிப்பட்டவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நம்ம நீதிமானாக இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இல்லை அப்படின்னு கிடையாது. நம்ம என்றென்றைக்கும் நல்லா இருக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய வாழ்க்கை துணை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நாம் கடன் கொடுக்கிறவர்களாக, இறங்கி ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது, அங்கு துர்செய்தியை கேட்கிறதுனால் நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். 9வது வசனம் பாருங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். யாருடைய கொம்பு உயர்த்தப்படும்? ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், நீதியாக இருக்கிறவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும், காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், முதல் பலனை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வருமானத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இறங்கி அவர்களுக்கு தேவைக்கு நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நான் யாருக்காவது கொடுப்பேன் அப்படின்னா நம்மளை நம்பி ஆண்டவர் நிறைய தருவார். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. அதனால் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வரும், நிறையா தீமைகள் வரும். ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அதை கண்டு துன்மார்க்கர் என்ன செய்வார்கள்? மனம் அடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும், நீதிமான்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும். நம்ம நல்லா இப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது பொறாமையின் கண்கள், பொறாமையின் மனுஷர்கள் வருவார்கள், ஆனால் ஒன்றும் நம்மளை மேற்கொள்வது இல்லை. எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கு இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் என் குடும்பத்துக்கும் ஆண்டவரை நான் கையிட்டு செய்கிற ஆண்டவரை காரியங்களிலும் கட்டளையிடுங்க என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என் குடும்பத்தில் நடைபெறணும். எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜோமனை முடிப்போம். இன்னைக்கு
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால ஒரு 5 நிமிஷம் நமக்கு கூட ஆயிட்டு பரவாயில்ல, எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி, இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க, என் சந்ததியை ஆசீர்வதிங்க, என் சந்ததி பலத்திருக்கிற சந்ததியாக மாற்றுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய ஆண்டவரே சாந்தமும் உள்ளவனாக நீதிமானாக ஆண்டவரே நான் காணப்படட்டும். என் கொம்பு உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. பயப்படாமல் என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று பயப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் இந்த சங்கீதத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த சங்கீதத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் பால்பாண்டி பிரதர் மகளுடைய திருமணத்திற்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே, பால்பாண்டி பிரதருடைய மகள் சங்கீதாவுக்காக, அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கதான் அருமையான தம்பி ஈசாக்குக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் 2 பேரையும் ஆசீர்வதித்து, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டது போல அவனை அருமையான தம்பியையும் தங்கச்சியும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்க போகிற சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் அந்த திருமணம் ஆசீர்வாதமாக, ரிசப்ஷன் ஆசீர்வாதமாக நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுகவீனமாக இருக்கிறதான ஜான்சன் பிரதர் மேல் உங்கள் வல்லமை இறங்கட்டும். தமிழரசி சிஸ்டர் மேல் உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்ரீதர் பிரதர் மேல் உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லார் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். பிரேமா சிஸ்டர் தங்கச்சியுடைய கால்களிலே உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற எல்லார் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். இந்த நாள் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு, நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல பாதுகாப்பை இந்த நாளிலே எல்லாருக்கும் கட்டளையிடுங்க. உம்முடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.